வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். அவக்காடோ ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் 3 பேருக்கு செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். 2 அல்லது 3 பேருக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்துட்டு இதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துருவாமல் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் கட்டி கட்டியாக இருக்கும், மசீரத்துக்கு நேரம் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் துணியில் நல்லா கட்டி டைட்டாக பிழிஞ்சு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 தடவை எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால் இருக்காது. இப்போ தேங்காய் பால் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இதில் செவ்வாழைப்பழன்றதுனால ஒரே பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்து இருக்கணும். பழுத்து இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முழுசாக இல்லாமல் நல்லா மசீரத்துக்காக சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு அவக்காடோ பழம் எடுத்திருக்கேன். ஒரு பழம் 2லேருந்து 3 பேர் வரைக்கும் குடிக்கலாம். நீங்கள் ஒருத்தவங்கன்னா ஒரு பழத்தில் பாதி எடுத்தால் போதும். இதில் புளிப்போ இனிப்போ எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நல்லா அரைக்கும்போது நல்லா குழகுழன்னு இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இது சும்மாவும் சாப்பிட்லாம். சும்மா அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இனிப்புக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக வெல்லம் அல்லது கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் 8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். விதையை எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. வாழைப்பழம், அவக்காடோ, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா மசீர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து அரைக்கலாம் அல்லது தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை குடிக்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் குடிக்கிறதுக்காக செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்குது. இன்னும் இருக்கிற பால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம சுவையான அவக்காடோ ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் இனிப்புக்கு பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் அவக்காடாவும் சர்க்கரை மட்டும் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸு போட்டிங்கன்னா குடிக்கும்போது அங்கங்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வறுத்த நட்ஸாக இருக்கணும். வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது மட்டும் இருந்தாலே போதும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.